9வது பாடத்தின் 12வது பகுதியாக இருக்கலாம். சமஸ்கிருதம் தெய்வங்களை அழைக்க மட்டுமே அடிவயிற்று உச்சரிப்புடன் தமிழில் ஒரு பகுதியாக மந்திர உச்சாரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது. சமஸ்கிருதம் என்ற சொல்லுக்கு திருந்திய வழியில் செய்யப்பட்டது என்று பொருள். ஆகவே ஒன்றுக்கு மற்றொன்று மாறுபட்டவை அல்ல என்பதை நான் என் வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேசும் மொழி, சமஸ்கிருதம் தெய்வங்களை அழைக்கும் மொழி, இரண்டுமே நமக்கு தேவைதான் என்று அனுபவபூர்வமாக உணர வேண்டும். வாஸ்துவின் குறைபாடுகளை ஜோதிடம் வெல்லும், ஜோதிடத்தில் குறைபாடுகளை மந்திர சாஸ்திரம் வெல்லும் என்று ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறேன். மனிதன் எதை செய்யக்கூடாது என்று பட்டியல் போட்டால் அதற்கு முடிவே இருக்காது. ஆகவே மனிதன் எதை செய்ய வேண்டும் என்பதை கீழே எழுதுகிறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கும் வரை அது அப்படியே விட்டுவிட வேண்டும். அதற்கு பின் பழங்களை கொடுத்து உள்சுத்தம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அர்னால்ட் எவரெட்ஸ் எழுதுகிறார். அதன் பின் குழந்தைகளுக்கு பழங்களிலேயே வளர்க்க வேண்டும் என்கிறார். இதனால் உடல் சுத்தமாக காப்பாற்றி வைக்கப்படுவதுடன் மனித உடல் துரிதமாக விண்வெளியுடன் தொடர்பு கொள்ளும் நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு டபுள் ப்ரமோஷன். மகா பக்தர்களான துருவனும் பிரகலாதனும் சிறுவலாக இருந்தபோது மகாவிஷ்ணுவை வரவழைத்து இந்த முறையில் தான். ஆகவே யோகத்திற்கு இளமை ஒரு தடை அல்ல. இதை சுவாமி விவேகானந்தர் ஒப்புக்கொள்கிறார். குருகுல கல்வியின் வெற்றி இந்த முறையில் தான் இருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் சி ராமன் அவர்கள் பல டபுள் ப்ரமோஷன்கள் பெற்று 14 வயதில் பட்டம் பெற்றவர். இந்த சாதனை இப்போது உள்ள கல்வி திட்டத்தில் முடியாது. குருகுல கல்வியின் பெருமையை விளங்கும் ஒரு புராண கதையை கீழே நான் குறிப்பிடுகிறேன். இல்லையா? ராமாயணத்தில் ராவணன் வதைப்பட்ட பொழுது நிகழ்ந்த சம்பவம் இது. ராவணனை தம் உயிர் பிரியும் தருவாயில் வீழ்ந்து கிடக்கிறான். அப்போது ராமன் தன் தம்பியை லட்சுமணனிடம் கூறியதாவது: ராவணன் ஒரு மிகச்சிறந்த அரசன். அவனிடம் இனி இப்போது சென்று ராஜநீதியை உதேசமாக கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறுகிறான். லட்சுமணனும் தன் அண்ணன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போய் களத்தில் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்கும் ராவணனிடம் சென்று வணங்கி தனக்கு ராஜநீதியை போதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். ராவணனும் மறுக்காமல் லட்சுமணனுக்கு அவன் கேட்ட ராஜநீதியை உபதேசித்துவிட்டு பிறகுதான் மரணமடைந்தான். தகுந்த மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குருகர் கல்வியில் எழுதப்படாத விதி. இதற்கு கட்டுப்பட்டு தான் ராவணன் தன்னை கொன்றவனின் தம்பியை தன் மகனான பட்டத்து இளவரசனை இந்திரஜித்தை தவமிருந்து கொன்ற லட்சுமணனை மரண காலத்திலும் சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்கிறான். இதுவே குருகுல கல்வியினுடைய பெருமை. நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயத்தை ராவணன் எவ்வளோ ஒரு கலைஞன், எவ்வேறு மனிதநேயம் மிக்கவன் என்று இதரே தெரிந்து விடுகிறது. புரியுதுங்களா? சரி, இதற்கு ஒரு சரித்திர உதாரணமாக நான் மூலம் விளக்க முற்படுகிறேன். சத்குரு தியாகராசர். அது இதுவே குருகுல கல்வியின் பெருமை. யோக சாதனை செய்யும் பொழுது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது ஒரு நிச்சயம் மனிதருக்கு மனிதர் வேறுபடும். நீங்கள் அவரவர் விரும்புகிறது அவரவர் எழுதிட்டு போகலாம். நோக்கம் ஒன்று தான், வழிகள் வெவ்வேறு, அவ்வளவுதான். இதை ஒரு சரித்திர உதாரணத்தின் மூலம் விளக்க விரும்புகிறேன். சத்குரு தியாகராஜர் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட தஞ்சை சரபோஜி மகாராஜா அவரை அழைத்து சன்மானங்கள் அளிக்க விரும்பி சொல்லி அனுப்பினார். இதை கேள்விப்பட்ட தியாக பிரம்மம் இது பற்றிய கீர்த்தனை தான் நிதி சால சுகமா என்ற பாடல். இந்த மாதிரி எண்ணம் நம்மில் எத்தனை பேருக்கு வரும் என்று சிந்தித்து பாருங்கள். இதனால்தான் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதருக்கு மனிதர் மாறும் என்று எழுதுகிறேன். இது பற்றி யாரும் ஒரு அட்டவணை தயாரிக்க இயலாது என்று நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி.